ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ் கமலேஷ். ஓகே, இந்த பார்க்க போகிறோம்னா கேப்டன் அமெரிக்கா இந்த பிரேவ் நியூ வேர்ல்ட் இந்த படத்தை ரிவ்யூ தான் மக்களே பார்க்க போகிறோம். ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுவாங்க. இந்த ராட்டன் டொமேட்டோஸ் இந்த மாதிரி சில ரேட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தருவாங்க. அதெல்லாம் மொக்கையாக இருக்கும். மொக்க படத்துக்கு நல்ல ரேட்டிங் தருவாங்க, நல்ல படத்துக்கு மொக்க ரேட்டிங் தருவாங்க, சில படத்துக்கு தான் கரெக்டாக தான் தருவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்பாதீங்க. அதை நம்பாமல் உங்களுக்கு படத்துக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போயிடுங்க. அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டிங்க்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. படம் வந்து உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஓகே, இதில் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, அது பார்த்தீங்கன்னா பிளாட் என்ன, அப்புறம் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஸ்பாய்லர் கிடையாது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோ பாருங்கள். எனக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படி பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு போய் பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த படத்தோட மெயின் பிளாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாம் வில்சன் தான் இப்போ கேப்டன் அமெரிக்கா தான் இருக்காரு. அது உங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் தண்டவர் ராஜ்சம் தான் பிரசிடென்ட்டாக தான் இருக்காரு யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும். அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் வந்து பூமியை பொறுத்த வந்திருக்கும். நீங்கள் இன்டர்நெட் படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த செலஸ்டியல் வந்து பார்த்தீங்கன்னா அடமட்டியம் சொல்லிட்டு ஒரு புது எலிமெண்ட் வந்து இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த செலஸ்டியல் எங்கே வந்திருக்கும்னா இந்தியன் ஓஷன் வந்து வந்திருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள்லாம் வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க, யாருக்கு உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கெல்லாம் வந்து ஒத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து இந்த அக்ரிமெண்ட் போகிற சமயத்தில் வந்து ஒரு குளறுபடி ஆகிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலக நாடுகள் வந்து பிரிஞ்சு போயிட்டு சண்டை போடுற மாதிரி வந்து போயிடுவாங்க. திரும்ப நம்ம கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளறுபடி செஞ்சவன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சவன் தடுத்தாரா இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் வந்து திரும்ப போட வச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தோட கதை வந்து கொண்டு போயிருப்பாங்க. கதை வந்து ரொம்ப தான் சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் பரவாயில்ல, நல்லா தானே இருந்துச்சு. மொக்கலாம் தான் சொல்ல முடியாது. அதாவது இவங்க சொன்னாங்க தெரியுமா, அந்த ரேட்டிங் அந்த அளவுக்கு வந்து படம் வந்து மொக்க கிடையாது. நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டோரி வந்து ஓகே தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து போர் அடிக்கல, பேசிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் தோணல. இப்போ பேசுறது வந்து புரியுற மாதிரி ஓகே இதுக்கு தான் வந்து பண்ணுறாங்க, எப்படி தான் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப தான் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போயிருந்தாங்க. அதாவது ஒரு இடத்துல பேசுறாங்கன்னா அடுத்தது சண்டை, பேசுறாங்க சண்டை, அந்த மாதிரி வந்து கொண்டு போயிருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பெரிய லெவலில் வந்து போர் அடிக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட டைமிங் கம்மி தான், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 58 நிமிஷம் தான். அதில் கிடைச்சாலும் பெரிய வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரம் 50 நிமிஷம் தான் படமே வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு படம் வந்து போர் அடிக்காது, ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போயிருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த படத்தோட வில்லன் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும், இந்த லீடு தான். கேட்ட வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஓரளவு தான் ஓகே வந்து கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பாக அடுத்த படத்தில் வந்து பெரிய வேலை வந்து பார்க்க தான் போகிறான். அந்த ரெட் ஹல்க், இந்த ரெட் ஹல்க் வந்து நீங்கள் கடைசியாக வந்து பார்ப்பீங்க. கடைசியாக அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற சீக்வன்ஸ், இந்த இடத்த உடைக்கிற சீக்வன்ஸ், நம்ம கேப்டனாக போகிற சண்டை வந்து வேற லெவலில் வந்து இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. கேப்டன்ட்ட பவர் வந்து கிடையாது. பார்த்தீங்களா, நான் ஃபால்கன் தான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் சாம் வில்சன் நான் கேப்டன் சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நம்ம கேப்டன், அதாவது சாம் வில்சன் தான் கேப்டன் சொல்லிட்டு வந்து நம்ம ஒத்துக்க வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த கேப்டன் வந்து நான் கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க. ரைட் விடுங்க. நம்ம சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்கா வந்து எப்படி தான் ரெட்டில் கூட தான் சண்டை போட போறாரு, எப்படி தான் ரிப்பீட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூரியாசிட்டியாக வந்து ரொம்ப குழப்பமாக பார்த்துட்டே இருந்தேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா தான் டிஃபீட் பண்ணிட்டார். அதாவது டிஃபீட் பண்ணல, ஆனால் பண்ணிட்டார் அப்படி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்னு சொல்லி தான் தோணுச்சு. அதை நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம காமிச்சிட்டு கம்ப்ளீட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம நட்டாஷாக்கா மாதிரி ஒரு அக்கா வந்து காமிச்சிருப்பாங்க. இவங்க அழகாக வந்து இருந்தாங்க. ஒரு ரைட் விடுங்க, அதெல்லாம் இப்போ எதுக்கு, இவங்களும் வந்து ரெட் ரூம்ல இருந்து தான் ட்ரைனிங் எடுத்து வந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அந்த கேரக்டர் தான் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தான். கண்டிப்பாக அடுத்த படத்தை கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு ஃபால்கனை பற்றியும் பேசியே தீரணும். இந்த ஃபால்கன்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வேற லெவலில் தெரிஞ்சிச்சு. அதாவது நம்ம சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்கா ஃபால்கன் வச்சு சொல்ல, நம்ம சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒரு ஃபால்கன் வந்து வந்திருப்பாரு. அவர் வந்து அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு சீக்வன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த ஐசாவா, அதாவது இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபால்கன் விண்டர் சோல்ஜர் சீரிஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சோல்ஜர் சீரம் வந்து இவருக்கு போட்டு விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் ஜெயிலே அடைச்சி வச்சு அவர் வந்து ஆராய்ச்சி வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து 4 மனோட சொல்லா இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால்கன் விண்டர் சோல்ஜர் வந்து இவர் வெளில கொண்டு வந்து ஃபால்கன், அதாவது கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு தர வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து இந்த படத்தில் முக்கியமான ரோல் வந்து பண்ணுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த கேரக்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே பாவமாக இருக்கும் அந்த கேரக்டர் பார்க்கும்போது. அதில் வந்து அந்த ஆக்டரும் சரி சூப்பராக தான் நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து வரலாம் தான் காமிச்சிருப்பாங்க. என்னதான் பண்ணுறது, இந்த மனுஷன் இப்படி கொடுமைப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நீங்களே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. அந்த காமிச்சதும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அந்த கேரக்டருக்காக, ஆஹா எப்படியாச்சும் காப்பாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்புறம் நம்ம கேப்டனோட சூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ பார்த்துருப்பீங்க. இந்த ஃபால்கன் சீரிஸ்லாம் பார்த்தீங்க தெரியுமா, அந்த சூட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வராரு. அது உண்மையாகவே அருமையாக இருந்துச்சுங்க. பார்க்க வந்து சூப்பராக லுக்காக வந்து இருந்துச்சு. அந்த சூட்டோட இந்த படம் ஃபுல்லாக தான் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னொரு சூட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் நல்லா இருக்குது. ஆனால் அந்த சூட் வந்து இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ சூட் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. வேற லெவலில் வந்து இருந்துச்சு. அதாவது இந்த கேப்டன் அமெரிக்கா அப்படிங்கிற லுக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூட் வந்து கொடுத்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியுமா, நம்ம பாய் சீரிஸில் வந்து இந்த ட்ரெயின் சூட் வந்து ஒன்று போட்டு ஒரு ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி உங்களை லைட்டாக கொஞ்சம் பட்டிங்க பண்ணி அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த 2வது சூட்டு. ஆனால் அதோட எனக்கு இந்த ஃபஸ்ட்டு சூட் வந்து ரொம்ப தான் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எந்த சூட் பிடிக்குன்னு சொல்லி மறக்காம இருக்கும். அவர் ஃபால்கனோட சூட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பச்சை கலராக கொடுத்துருந்தாங்க. ஓரளவு வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. அதாவது நம்ம ஃபால்கனோட பழைய ஃபால்கனோட சூட்டோட இந்த ஃபால்கன் சூட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த
படம் அடுத்த அவெஞ்சர்ஸ் படத்துக்கு வந்து மிகப்பெரிய லீடாக வந்து கொண்டு போகிறாங்க. அதாவது இந்த படத்தை நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இந்த படத்தை ரிலீஸ் பண்ண டைமிங் தான் ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது இந்த படம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சொன்ன டைமிங்க்கு கரெக்டாக தான் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் செம்மையாக வந்து இருந்திருக்கும். ஒர்க் அவுட் வந்து ஆயிருக்கும். இப்போ வந்து ரிலீஸ் பண்ணதான் தப்பு. அதாவது இப்போ மல்டிவர்ஸ் லெவலில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே லெவலுக்கு போகுது. இப்போ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரவுண்ட் லெவலில் வந்து படத்தை வந்து இருக்குது. அதான் வந்து சின்ன ஒரு மைனஸாக வந்து தான் தெரிஞ்சிச்சு. மற்றபடி வந்து ஒன்றும் இல்லை. அப்புறம் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு நான் பேசணும்னா ஸ்பாய்லர் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நெகட்டிவ் சைடு வந்து தான் போயிடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண டைமிங் தான் சரி கிடையாது. இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கே கூடாது. அதை பற்றின அடுத்து ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வருது. அடுத்து டூம்ஸ்டே. இப்போ என்ன பண்ணணும்? மல்டிவர்ஸ் லெவலில் இருக்க படங்கள்லாம் வந்து இறக்கணும். கிரவுண்ட் லெவலில் வந்து இருக்கிறாங்க. அதுதான் வந்து தப்பு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வூல்வரின் முன்னாடியே வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டிங்லாம் முன்னாடி கம்மியாக பண்ணி இந்த மாதிரி தான் கொலார் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நல்லாவும் இருந்திருக்கும். இப்போ பண்ணணும்னு தப்பு. அதாவது இப்போ தாங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சொன்ன டைமுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக வந்து இருந்திருக்கும். ஓஹோ இப்படி தான் வந்து வருது. அதாவது இந்த படத்தை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்து இந்த மார்வல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பக்கம் வந்து இருந்திருக்கும். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு தான் லிங்க் பண்ணுற மாதிரி அப்படி வந்து கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா இந்த படத்தில் தான் அவெஞ்சர்ஸ்க்கான லீடு வந்து இருக்குது. அதாவது அவெஞ்சர்ஸ் வந்து சாமுவேல்ஸ் வந்து அடுத்து லீட் பண்ணி கொண்டு போகிறாரு. இதை நீங்கள் மார்வல்ஸ் முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த கேப்டன் மார்வல் 2 அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா கடைசியில் அது எங்கே வந்து லீடு கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த படத்தை கொடுத்துட்டு அந்த படத்தை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு லிங்க் ஆயிருக்கும், ஒரு சிங்க் ஆயிருக்கும், நம்ம நல்லா இருந்திருக்கும். அது டைமிங் மிஸ் ஆனதுனால இவ்வளோ பிரச்சனை ஸ்ட்ரைக்கு இடையில ரீஷிஃப்ட்னு சொல்லி பண்ணதுனால இப்போ தான் படம் நமக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் மைனஸ்னு சொல்கிறது என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பல சீக்வன்ஸ் தான் பழைய படத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதாவது கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜர்லையும் சிவில் வார்லையும் பார்த்த சீக்வன்ஸ்னா கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணி கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி இந்த படத்துலையும் தான் சேர்த்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆனிச்சு. உண்மையாக சொன்னால் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும். அதை கொஞ்சம் வேறு மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கலாம். அதாவது அந்த கேப்டன் இந்த கேப்டன் ஒன்று தான் சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்காக அந்த சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் வேறு மாதிரி தான் ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. அப்புறம் அயன் மேன் 2ல வந்து சீக்வன்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. நட்டாசா வந்து அந்த அடியாளுங்க தான் பயங்கரம் வந்து அடிச்சு போட்டு போவாங்க. அந்த மாதிரி இங்கே ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகல. அது மட்டும் இல்லாமல் நட்டாசா மாதிரி இந்த படத்துல தான் ஒரு கேரக்டர் தான் இருக்காங்க. அதாவது இது எப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் விண்டர் சோல்ஜர் படம் பார்த்துருப்பீங்க. கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜர் அதே மாதிரியான படம் தான் இது. ஆனால் இதில் கேப்டன் அமெரிக்கா கேரக்டர் வந்துட்டுனா வேற, நம்ம ஃபால்கன் கேரக்டர் வந்துட்டுனா வேற. விண்டர் சோல்ஜர் பதில் வந்துட்டுனா இங்கே எனக்கு ஃபால்கனோட ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தர் இருந்திருப்பாரு. நட்டாசாக்கு பதில் வந்து அந்த அக்கா வந்து இருந்திருப்பாங்க. இந்த அக்கா வந்து அழகாக தான் இருப்பாங்க. அதை கிட்டத்தட்ட வந்து நீ விண்டர் சோல்ஜர் படத்தோடையும் வந்து இந்த படத்தை வந்துன்னா பக்கத்து வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சில பல சீக்வன்ஸ் வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் புதுசாக ரெட் ஹல்க் வந்து இறக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து நீங்கள் கேப்டன் அமெரிக்கா 4ன்னு சொல்றதுக்கு பதில் இன்கிரெடிபிள் ஹல்க் 2ன்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. உண்மையாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்து இன்கிரெடிபிள் ஹல்கில் அந்த கேரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த சீக்வன்ஸ் வந்து நிறைய வந்து இருந்துச்சு. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தில் நீங்கள் கேப்டன் அமெரிக்கா தூக்கிட்டு ப்ரூஸ் பேனர் ஹல்கை வந்து போட்டு கொஞ்சம் கதையை பற்றி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேற லெவலில் வந்து இருந்திருக்கும். ஏன்னா படத்தில் ரெட் ஹல்க் இருக்காரு, லீடர் வரும் இருக்காரு. 2 பேரும் வந்து ஹல்கோட வில்லன் தான். லீடர் வந்து ஹல்கோட வில்லன் தான். கேப்டன் அமெரிக்கா வந்து சம்பந்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அடுத்த படத்தில் வந்து கண்டிப்பாக அந்த கேப்டன் வந்து யூஸ் பண்ணணும். 14 வருஷம் உள்ளே இருந்து பூட்டி வச்சுட்டாங்க. திரும்பவும் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதுவும் ஜேசிகிற வருஷம் தான் கண்டிப்பாக அந்த கேரக்டர் உதவி வந்து தேவைப்படும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தப்படான கேரக்டர் வந்து காமிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் நீங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. தலையான் பயங்கரமான ஆளுங்க அது லீடருங்கிறவ. அவன் நீங்கள் அடுத்த படத்தில் காமிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அந்த கேரக்டர் மாசாக காமிக்க போகிறீங்களா முக்க பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா மறக்காம பண்ணிருக்கோம். ஓகே, எத்தனை பேர் இந்த படத்தை வந்து பார்த்துட்டீங்க? எத்தனை பேர் தான் ஃபஸ்ட் எபிசோட் வந்து போனீங்கன்னு சொல்லி மறக்காம பண்ணிருக்கோம். நான் ஃபஸ்ட் எபிசோட் தான் போனேன். ஆனால் ஃபஸ்ட் எபிசோட் மணியம் தான் தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மொத்தமாக 15 பேர் தான் தேட்டர்லேயே 12 பேர் தான் இருந்தோம்னு நினைக்கிறேன். போஸ்ட் கிரெடிட் சீன் தான் போடல. நான் வெளில வந்து பழக்கம் போல் யூடியூப்ல வந்து தான் பார்த்தேன். அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் முக்கியமான சீனு. அதனால் கூட்டமாக இருக்கிற படத்துக்கு போங்க, போஸ்ட் கிரெடிட் சீன் தான் போடுவாங்க. நாங்கள் 12 பேர் தான் இருந்ததுனால படம் முடிஞ்சோன்னே பட்டுன்னு ஆஃப் பண்ணி விட்டு வீட்டுக்கு போங்கப்பான்னு சொல்லிட்டு வந்து அனுப்பிவிட்டாங்க. அப்புறம் அந்த படத்தோட 3D வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. 3D கிளாஸ்லாம் வந்து போட்டு பார்த்தாலும் இந்த படத்தில் வந்து 3Dக்கான அந்த ஒரு விஷுவல் வந்து இல்லைன்னு தான் வந்து சொல்லணும். ரெட் ஹல்க் வரப்போ வந்து லைட்டாக வந்து இருந்துச்சு. ஆனால் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து ஒன்றும் இல்லை. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3D இல்லாமல் நார்மலாக ஒரு தேட்டருக்கு கூட வந்து போய் பார்க்கலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். 3D எலிமெண்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து படத்தில் ஒர்க் அவுட் ஆகல. படத்தில் இல்லைன்னு தான் வந்து சொல்லணும். டெட்பூல் கூட வந்துன்னா இந்த படத்தில் வந்து இந்த 3D எலிமெண்ட்ஸ் வந்து சுத்தமாக இல்லை. கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். ரைட் விடுங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து மார்வல் இன்ட்ரோ கிடையாது. ஷாக்காக இருக்குல்ல? எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. மார்வல் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் மட்டும் தான் போட்டாங்க. மார்வல் இன்ட்ரோ காணும். ரைட் விடுங்க மக்களே. அதை எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? ஒருவேளை நான் போன தேட்டரில் கட் பண்ணிட்டாங்களோ அதையும். ஓகே, ரைட் விடுங்க. ஓகே மக்களே உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருச்சா பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறக்காம பண்ணிட்டுருக்கோ. இந்த படத்தை எத்தனை பேர் பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம பண்ணிட்டுருக்கோ. எனக்கு இந்த படத்துக்கு நான் எத்தனை ரேட்டிங் தருவேன்னா 5க்கு 3.5 தான் தருவேன். ரொம்ப தான் நல்லா இருந்துச்சு. இவங்க சொல்கிற அளவுக்கு ரிவ்யூலாம் ரொம்ப மொக்கனா கிடையாது. பார்க்கலாங்க. ஒரு 2 வாட்டி வந்து படத்தை பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க. உங்களுக்கு போர் வந்து கண்டிப்பாக வந்து அடிக்காது. ஆனால் கண்டிப்பாக அந்த பழைய 3 கேப்டன் அமெரிக்கா படத்தோட அந்த படத்தை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. இது டிஃப்ரெண்ட்டாக வந்து பாருங்க. ரொம்ப தான் நல்லா இருக்கும். ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸாக பிடிக்கணும் கீழே ஷேர் பண்ணுறோம். மறக்காம கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிட்டு வாட அந்த படத்துக்கு போகணும்னு சொல்லி கூப்பிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வேணும் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிள்ளைங்க மக்களே. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு விஷயம் வரும். ஓகே, பாய்.